ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்தாச்சு. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம பேஜில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் தான். ஆக்சுவலாக மார்னிங்லேருந்தே நிறைய ஒர்க்கு கவுண்டர் டாப் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக டிக்ளரேட்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணி எல்லாமே எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நாளைக்கு கீழே இருக்கிற ரேக்ஸ் அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் ரீஃபில் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோசரிஸ் அதெல்லாமே வாங்க வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு போய் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங்கே முக்கால்வாசி 90% ஒர்க் முடிச்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பால் வாங்கிட்டு காஃபி போட்டு 2 பேருமே குடிச்சிட்டு தம்பிக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒர்க் இருந்தது. அதெல்லாமே முடிக்கலான்னு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவன் கண்டினியூஸாக பின்னாடியே எப்படிடா ஓபி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே இது பண்ணிகிட்டே இருந்தான். 3 ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி அந்த 2 ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுக்குள்ளேயுமே நமக்கு அப்பாடான்னு ஆகிடுது. பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டே இருந்தான். ஹோம்ஒர்க் புக்கையும் கையமாக தூக்கிட்டே தான் வந்தான். போய் உட்காந்து எழுதுடானாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப உட்காந்து எழுத மாட்டான். அதனால் எங்கிட்டே தான் இருப்பான். சரின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. முக்கால்வாசி பேக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 2-3 ஒர்க் மட்டும் இருந்தது. அதையுமே கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு இடையில பையன் வேறு எல்லா சாகசத்தையுமே காட்டிடுவாப்பில். நம்ம கொஞ்சம் பிபியெல்லாம் ரைஸ் பண்ணி விட்டுருவாப்பில். பட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்மளால். அதனால் அவனை கொஞ்சம் நேரம் சமாதானமெல்லாம் படுத்தி அவங்க அப்பாட்ட உட்கார வச்சுட்டு திருப்பி நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இன்றைக்கி டே ரொம்ப ப்ரொடக்டிவாக போச்சு. நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஷெட்யூல் போட்டு இந்த ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியுது. ஏன்னா பேக் டு பேக் நம்ம ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அகெயின் பின்னாடி இன்னொரு ஒர்க் வந்துடும். ஸோ அதனால் நீட்டாக எந்தெந்த ஒர்க் எந்தெந்த டேயில் கம்ப்ளீட் பண்ணணுமோ அப்படி பண்ணி எல்லா ஒர்க்குமே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேஜை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு அகெயின் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.